திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணு கிடையாது. ஒண்ணு சாம்பார்னு சொல்லணும், இல்லைன்னா கருவாடுன்னு சொல்லணும். சாம்பார்ல எப்படி நீங்க கருவாடு போடுவீங்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், ரோட்டுக்கு அந்த பக்கம் நிக்கணும், இல்ல ரோட்டுக்கு இந்த பக்கம் நிக்கணும், நடுவுல நின்னீங்கன்னா லாரி அடிச்சு செத்து போயிருவீங்க அப்படின்னு சொன்னது. சோ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் அநாகரிகமான வார்த்தைகளா இருக்கு அப்படின்ட்டு விமர்சனங்கள் வந்தாலுமே இந்த நிறைய டிபேட்லலாம் வந்து சொல்கிறாங்கல்ல, இப்போ வந்து டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ ஒரு மாநாடு நடந்துச்சுன்னா அவங்க வந்து காசு கொடுத்து இல்லை எப்படியாவது ஏதாவது ஒன்று கொடுத்து தான் கூப்பிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன், கேள்விப்பட்டிருக்கேன். நான் அது ஆஃபீஸில் எனக்கு தெரியாது. விஜய் அவர்கள் மீட் பண்ண எல்லாரையும் கூப்பிட்றாரு அப்படின்னா என்ன ஏதுன்னு எதுலாம் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. எங்கே நடக்குது என்னைக்கு நடக்குது இருந்தால் கிளம்பி வந்துட்டோம், அவ்வளோதான். எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், தண்ணி கூட வேண்டான்ட்டு தான் அங்கெல்லாம் உட்காந்து காத்து 10 லட்சம் பேர் அவர் அந்த கார்னர்ல இருக்காரு, விஜய் அந்த கார்னர்ல இருக்காரு, இவங்க இந்த கார்னர்ல இருக்காங்க. எறும்பு மாதிரி தான் தெரிவாரு. எப்படியாவது பாத்துறணுங்கிறதுக்காக ஏறி ஏறி வர்றதுல வந்து சேர்ஸ்லாம் உடஞ்சிச்சு. அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாமே வந்து ஓகே எனக்கு டிஎம்கே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆப்வியஸா யாருக்கு போடுவாங்க, ஏடிஎம்கேக்கு போட்டுருவாங்க. ஏடிஎம்கேவும் எனக்கு வேண்டாம், இவங்க 2 பேர் தான் மாறி மாறி போடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க யாருக்கு போட்டாங்க, சீமானுக்கு போட்டுருந்தாங்க. அப்ப அவராலையும் ஜெயிக்க முடியல, அப்போ ஒரு வாட்டி புதுசா விஜய்க்கு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு. குருவாஞ்சேரியில ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில பிளாட் இலவசம். நம்ம ஐஃபீம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. வணக்கம் அபர்ணா. வணக்கம் கௌதம். சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஆமா, என்ன பேச போறோம் இன்னைக்கு? ஓகே, மாநாட்டுக்கு பிறகு மாநாட்டுக்கு முன்பு விஜய் அவர்களுடைய நிலைப்பாடும் சீமானவர்களுடைய விமர்சனமும் அன்பும். ஆமா, அது வந்து நம்ம நிறைய ரீல்ஸ்லாம் வந்து பார்க்க முடியுது. நான் வந்து பெருசா அரசியல் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் ஒரு சினிமா ஆங்கர் அப்படிங்கிறதுனால நான் வந்து சும்மா ரீல்ஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ணும்போது சீமான் அவர்கள் அன்று பேசியது, சீமான் அவர்கள் இன்று பேசியது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 டிஃபரன்ஷியேட் பண்ணி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்போ வந்து தம்பின்னு சொன்னவர் இப்போ வந்து எதிரி அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் பேசுறத பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. நீங்க என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஓகே, சீமான் மட்டும் கிடையாது, சீமான் அவர்களும் சரி, நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களும் சரி விஜய் அவர்களை நல்லா ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுக்கு மெயினான ரீசனா அவங்க சொல்றது வந்து அவங்களுடைய கொள்கை. ஸோ விஜயோட கொள்கை என்னன்னு உங்களுக்கு ஆப்வியஸா தெரியும். தமிழ் தேசியம் ஒரு பக்கம், திராவிடம் ஒரு பக்கம். நாம் தமிழர் கட்சியோட கொள்கையும் உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசியம் தான் அப்படின்னு. ஸோ தமிழ் தேசியத்துல ரொம்ப உறுதியா இருக்க சீமான் அவர்கள், திராவிட எதிர்ப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க சீமான் அவர்கள், விஜய் அவர்கள் இது 2மே தன்னுடைய கொள்கை அப்படின்னு சொன்னதுல இருந்தே அவர் மேல கோவமா தான் இருக்காரு. கோவம் அப்படிங்கறத தாண்டி அது ஒரு கொள்கை முரண் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. அவங்க அதை அப்படிதான் கிளைம் பண்றாங்க. என்னன்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணு கிடையாது. அது எப்படி சாம்பார்ல வந்து ஒண்ணு சாம்பார்னு சொல்லணும், இல்லைன்னா கருவாடுன்னு சொல்லணும். சாம்பார்ல எப்படி நீங்க கருவாடு போடுவீங்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், இல்ல ரோட்டுக்கு அந்த பக்கம் நிக்கணும், இல்ல ரோட்டுக்கு இந்த பக்கம் நிக்கணும், நடுவுல நின்னீங்கன்னா லாரி அடிச்சு செத்து போயிருவீங்க அப்படின்னு சொன்னது. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே கொஞ்சம் அநாகரிகமான வார்த்தைகளா இருக்கு அப்படின்ட்டு விமர்சனங்கள் வந்தாலுமே அவங்க கொள்கையை தான் நாங்கள் அப்படி சொல்றோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது ஒன்று. அண்ட் 2வது விஜய் அவர்களுடைய அந்த ஒரு க்ரோத் அப்படிங்கிறத தாண்டி அந்த கூட்டம் கிட்டத்தட்ட உளவுத்துறை 5-6 லட்சம் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியும் 10 லட்சம் பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும், குறிப்பா சீமான் அவர்களுக்கு அப்படிங்கிற கருத்தை தான் அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் வைக்கிறாங்க. ஸோ நீங்க பார்த்தபடி விஜயுடைய மாநாட்டில் நீங்க நிறைய விஷயம் அப்சர்வ் பண்ணிருப்பீங்களா? ஸோ அதில் உங்களுக்கு எது ஃபேவரட்னு சொல்லுங்க, அதை வச்சு நம்ம அடுத்து பேசலாம். இந்த நிறைய டிபேட்லலாம் வந்து சொல்றாங்கல்ல, இப்போ வந்து டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ ஒரு மாநாடு நடந்துச்சுன்னா அவங்க வந்து காசு கொடுத்து இல்லை எப்படியாவது ஏதாவது ஒன்று கொடுத்து தான் கூப்பிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன், கேள்விப்பட்டிருக்கேன். நான் அது ஆஃபீஸில் எனக்கு தெரியாது. ஆனால் விஜய் அவர்களோட மாநாட்டில் நான் அந்த ஸ்பாட்டில் இறங்கி வேலை பார்த்ததுனால எனக்கு உண்மையாக தோணுது என்ன அப்படின்னா, எல்லாம் அவங்க கை காசை போட்டு வந்திருக்கானுங்க. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, எங்கெங்கேயோ இருந்து அவங்க செலவு பண்ணி அவங்க வண்டி பிடிச்சி அண்ணனை பார்க்கணும், தளபதியை பார்க்கணுங்கிறதுக்காக அவங்க செலவு பண்ணி வராங்க. இதுதான் மற்ற கட்சிக்கும் டிவிகேக்கும் உள்ள டிஃபரன்ஷியேட். விஜய் அவர்கள் மீட் பண்ண எல்லாரையும் கூப்பிட்றாரு அப்படின்னா என்ன ஏதுன்னு எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. எங்கே நடக்குது என்னைக்கு நடக்குது இருந்தால் கிளம்பி வந்துட்டோம், அவ்வளோதான். எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், தண்ணி கூட வேண்டான்ட்டு தான் அங்கெல்லாம் உட்காந்து காத்து இருந்தாங்க. அதெல்லாமே வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ அதை பொறுத்த வரையில் காசுக்காக வர்ற கூட்டம் விஜயோட கூட்டம் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது. சீமான் அவர்களோட இந்த இதுலையுமே சமீபத்திய அந்த பேச்சிலையுமே வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்த எலெக்ஷனில் கூட 8% வாங்கினதுக்கு காரணம் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் நிறைய பேர் சீமானனுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் அவருக்கு வந்து அந்த அவ்வளோ பெரிய ஓட் பேங்கிங் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. பட் இப்போ சீமான் அவர்கள் இப்போ விஜய்க்கு அகெயின்ஸ்டாக பேசுறதுனால வர்ற எலெக்ஷனில் வந்து அது கூட அவர் வாங்க மாட்டார். அவர் ஓட்டு போடணும்னு நினைக்கிற இளைஞர்கள் கூட இப்போ தமிழக வெற்றி கழகம் சைடில் வந்து சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அதன் அடிப்படையில் தான் ஆக்ரோஷமான வார்த்தைகள்
சீமான் அவர்களும் சரி அவரோட கட்சியினரும் சரி வெளியிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையாதானா? அது உண்மை பொய் அப்படிங்கிறத தாண்டி இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயம் கேட்குறேன். எனக்கு அது தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்து இன் பர்சனாக அந்த மாநாட்டு திடலில் இருந்து ஒரு 4 நாள் அங்கே கஷ்டப்பட்டிருக்கீங்க அண்ட் அங்கே நடந்தது நேரில் பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு இருக்க டவுட்ஸை ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது உண்மைதானாங்கிறத பேசுவோம். ஸோ அங்கே வந்த கூட்டம் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காசு கொடுத்து வந்த கூட்டமா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ அது நம்ம அரசியல் கட்சிகள் மேலே பழி போடுறதா இல்லை மக்கள் மேலே பழி போடுறதா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். ஏன்னா இவங்க கொடுத்துட்டே இருக்காங்க, இவங்க வாங்கிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஏதோ ஒண்ணு மூக்குத்தியா இருக்கட்டும், கம்மல், கொலுசு, குக்கரு, காசு, ஓட்டுக்குங்கிறத தாண்டி மாநாட்டுக்கு கூப்பிடுறதுக்குமே ஒரு 100 ரூபாவும் கோட்டரும் இல்ல பிரியாணியோ இல்ல ஒரு 500 ரூபாவும் கொடுத்தா வந்துருவாங்கிறது நீண்ட நாட்களா இருக்கு. அண்ட் அதை நிறைய இடத்துல நம்மளே பார்த்திருப்போம். அதை தாண்டி விஜய் அவர்களுக்கு வந்த கூட்டம் அப்படிங்கிறது நீங்கள் அங்கே இருந்திருப்பீங்க. இப்போ நம்ம ஆஃபீஸ்லேயே ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா, அந்த 50 பேரில் ஒரு 30 பேர் விஜய் ஃபேன்ஸாக இருக்காங்கன்னா, எத்தனை பேர் நம்ம ஆஃபீஸ்லேருந்து போயிருப்பாங்க? யாரும் போகலை. பட் அவங்க அதையும் தாண்டி கை காசு செலவு பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு டெடிகேட்டடாக இருப்பாங்க ஆஸ் அ விஜய் ஃபேனா. ஸோ அது நீங்கள் எப்படி பார்த்தீங்க? சேர்ஸ்லாம் உடஞ்சிருந்துச்சு அடுத்த நாள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க ரொம்ப அக்ரெசிவாக இருந்தாங்களா? ஸோ உங்களுடைய பார்வையில் அந்த ஆடியன்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அக்ரெசிவ்ங்கிறத தாண்டி அன்பு நிறைய இருந்துச்சு. அண்ணன் அப்படியே பார்க்கணுங்கிற அந்த அன்புல தான் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்றதுன்னா 10 லட்சம் பேர் அவர் அந்த கார்னர் இருக்காரு, விஜய் அந்த கார்னர்ல இருக்காரு, இவங்க இந்த கார்னர்ல இருக்காங்க, எறும்பு மாதிரி தான் தெரிவாரு, எப்படியாவது பார்த்துடணுங்கிறதுக்காக ஏறி ஏறி வர்றதுல வந்து சேர்ஸ்லாம் உடஞ்சிச்சு. எனக்கு என்ன ரொம்ப முக்கியமா பாடுச்சுன்னா, ஆனால் மற்ற கட்சிகள் மாநாட்டில் வந்து மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் குறைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காமிப்பாங்க. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஒரு மாநாடுலாம் முடிஞ்சு அத்தனை டன்ஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து கீழே கொட்டினதெல்லாம் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆமா ஆமா, அதுலலாம் வந்து ஃபுட்டெல்லாம் கீழே கொட்டி வேஸ்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அது ஒரு குறையா வந்து நிறைய பேர் பேசினாங்க. விஜய் மாநாட்டில் வந்து ஃபுட்டே கிடையாது. ஆக்சுவலாக ஃபுட்டே அவங்க போடலை. ஒரு வாட்டர் பாட்டில் மிச்சர் இதுதான் கொடுத்தாங்க. ஆனால் அது ஒரு குறையாவே பெருசாக வரல. இப்போ மாநாடு நடக்குன்னா அங்கே சாப்பாடு வர்றவங்களுக்கு போடணுங்கிறது ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ 2 மணிலேருந்தே காத்துக்கிட்டு இருந்த அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், ரசிகர்கள், இவங்களுக்கு ஃபுட்டு இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தம் கூட இல்லாமல் நைட்டு ஒரு 8-9 மணிக்கு இது முடியுது. அப்போ நான் பைட்ஸ் எடுக்க போகும்போது அதை பற்றி யாருமே பேசவே இல்லை. ஸோ அங்கே வந்து யாருமே வந்து குறைகளை சொல்லவே இல்லை. ஒரே ஒரு நிறைகள் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, விஜய் அண்ணாவை பார்த்துட்டோம், அவர் பேச்சை கேட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு இதில் தான் வந்து போனாங்க. அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பயங்கர சப்போர்ட் இருக்கு, ஒரு பயங்கர சேஞ்சஸ் வரும் போலயே நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல அப்படிங்கிற ஒரு இது எனக்கு தோணுச்சு. ஓகே, அந்த கூட்டம் கூட நீங்க சொன்ன மாதிரி அவங்க பாத்துறணுமே, எனக்கு அந்த முன்னாடி சீட் கிடைச்சிராதா அப்படின்ற ஒரு ஆர்வத்துல தான் அவங்க அடிச்சிட்டு முந்தி அடிச்சு போயிருக்காங்களே தவிர டிவில பாக்குறதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கிளாஷோ இல்ல வந்து அடிச்சு உடைக்கணும் அப்படிங்கறதோ எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்ல. சோ இது பியூரா தெரிஞ்சிருச்சு நமக்கு வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு. அது வந்து பொலிட்டிக்கலா இல்லாட்டினாலும் ஒரு ரசிகர் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில கூட நம்ம எடுத்துக்கலாம். வாக்குகள் வந்து என்ன சொல்றது, சீமான் அவர்களுக்கு கடந்த எலெக்ஷன்ல வந்து விஜய் ரசிகர்கள் வந்து நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்கிறது எல்லாருமே வந்து பேசினாங்க. அது இப்போ வர எலெக்ஷன்ல சீமான் அவர்கள் இப்போ அப்படியே அகைன்ஸ்டா தமிழக வெற்றி கழகத்துக்கு மாறுறதுனால அது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. உங்களோட கருத்து? அதுதான் கேட்டீங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம போயிட்டு ஒவ்வொருத்தையும் நீங்க இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டீங்களா, எதனால ஓட்டு போட்டீங்க அப்படின்றத கேட்க முடியாது. ஸோ அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சீமான் அவர்களுக்கு கிராஜுவலாக ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ 2010 அவர் கட்சி ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலேருந்தே இப்போ வரைக்குமே வந்து அது தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. 2% இருந்தது, அதுக்கப்புறமா 4%, அப்புறம் 6%, இன்னைக்கு 8% அப்படிங்கிறது. ஸோ கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் ஓட் போட்டிருந்தாலும் சரி போடலனாலும் சரி. அண்ட் அதை தாண்டி அதை தான் சீமான் அவர்களும் சொல்கிறாங்க. அண்ட் மைக்கு சின்னம் அப்படி இப்படின்ட்டு அவங்களுக்கு சின்னம் மாறினது அது ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அது இல்லாட்டி 10-15 கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் விஜயோட ஓட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கு. பட் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் இருக்குன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? 8% ஓட் அப்படிங்கிறது வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அது 6% கடந்த எலெக்ஷனில் இருந்தது, ஓரளவுக்கு 8%க்கு வந்து இருக்கு. அதை நம்ம இன்க்ரீஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் விஜய் ஓட்ஸ் இருக்கா அப்படிங்கறது எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, அந்த விசில் போடு பாட்டுல மைக்க கையில் எடுக்கட்டுமா அந்த லைன்காக அந்த மாதிரி அதை வச்சு சொல்றாங்க. பட் அது மட்டுமே வந்து பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்குமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா தமிழ் தேசியத்துக்குன்னு இங்க ஒரு 3% 4% ஓட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதை தாண்டி விஜய் அவர்கள் கட்சிக்கு வந்துட்டாரு அப்படின்னும் போது விஜய் யாரையுமே கை காட்டல. நீங்க வந்து இவங்களுக்கு ஓட் போடணும், இவங்களுக்கு ஓட் போடணும்ட்டு. ஓட் போடணும், அது கம்பல்சரி. அந்த உங்களுடைய ஜனநாயக கடமையை மட்டும் நீங்க விட்டு கொடுக்க கூடாது மட்டும் சொல்றாரு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அடுத்த எலெக்ஷன்ல சீமானுடைய ஓட்ஸ் பர்சன்டேஜ் வந்து பாதிக்குமா, விஜய் வருது அப்படின்னா கண்டிப்பா பாதிக்கும் அப்படின்னு தான் விமர்சகர்கள் எல்லாருமே சொல்றாங்க. எப்படின்னா,
டிஎம்கே இந்த 3 இயர்ஸாக என்ன பண்ணாங்க, நிறைய பீப்புளுக்கு வந்து எதுவுமே பண்ணலையா, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. பட் அதை தாண்டி ஒரு சில திட்டங்கள், ஒரு சில வாக்குறுதிகள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க சொன்ன பட்டியலில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைவேற்றாமல் இருக்குது அப்படிங்கிறது. கள்ளச்சாராயம் இஷ்யூவாக இருக்கட்டும், போன வருஷமும் நடந்துச்சு, இந்த வருஷமும் நடந்துச்சு. அண்ட் பரந்தூர் விமான நிலையம், விவசாயிகள் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்நாட்டிலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் ரீசெண்டாக இப்போ வெள்ளம் கூட, ஏன்னா இன்னும் அடுத்த டிசம்பர்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. இதெல்லாமே பார்த்து ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ்னு ஒன்று இருக்கும். யூஸ்வலாகவே டிஎம்கேக்கு ஒரு 30% 33% ஓட்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாமே வந்து ஓகே எனக்கு டிஎம்கே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆப்வியஸாக யாருக்கு போடுவாங்க, ஏடிஎம்கேக்கு போட்டுருந்தாங்க. ஏடிஎம்கேவும் எனக்கு வேண்டாம், இவங்க 2 பேர் தான் மாறி மாறி போடுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க யாருக்கு போட்டாங்க, சீமானுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அது என்ன ஆகும்னா, சீமானவர்களுக்குமே நம்ம போட்டுட்டு இருந்தோம் லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸாக போட்டுட்டு இருக்கோம் நம்ம. அப்போ அவராலையும் ஜெயிக்க முடியல, அப்போ ஒரு வாட்டி புதுசாக விஜய்க்கு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு இப்படி போகிறவங்க இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நாம் தமிழர் கட்சியிலேருந்து நாளுக்கு நாள் கட்சியிலேருந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்படி எல்லா கட்சியிலுமே அப்படிதான். இன்னைக்கு 2 பேர் வெளியே போகிறாங்கன்னா நாளைக்கு புதுசாக 2 யங்ஸ்டர்ஸ் வந்து சேருவாங்க. அது ரொம்ப இயல்பான விஷயம். பட் ரொம்ப பல்காக மாசாக போய் சேருதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி சமீபத்தில் தூத்துக்குடியிலையா இருக்கட்டும், இல்லை நாகப்பட்டினத்துலையா இருக்கட்டும், இங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு சில நிர்வாகிகள் எல்லாரும் போய் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறாங்க. அதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ இதுக்காக மட்டுமே வந்து நாம் தமிழர் ஓட்ஸ் குறைஞ்சிருமான்னு கேட்டால் குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த ஓட்ஸ் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தா விஜய்க்கு தான் போகும் அப்படின்னும் பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நிலவரம். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குன்னா, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் அவர்கள் வந்து இப்போ டிஎம்கேவை தாக்கி பேசுறதோ, ஏடிஎம்கேவை தாக்கி பேசுறதோ, பிஜேபியை தாக்கி பேசுறதா இருந்துச்சு. இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிற விஜய் உடனே ஒரு எதிரி ஆக்குறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான். அந்த கேள்வி எனக்குமே இருக்கு. அவரோட ஓட் என்னன்னு தெரியாது, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி கையில எடுப்பாரு எதுவுமே தெரியாது, பிளாங்கா இருக்கும். ஒரு அரசியல் களம் கூட பார்க்கவே இல்லை. இப்பதான் வந்து செடி முளைச்சிருக்கு, முளைச்ச செடியை நீங்க எதிரி ஆக்குறது எப்படி? நீங்க ஒரு ஆலமரம், எப்படி நீங்க உடனே வளர்ந்து வர்ற செடியை நீங்க வந்து எதிரியாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஓகே. அண்ட் நேற்று நடந்த பிரஸ் மீட்ல கூட ஒரு விஷயம் சொல்றாரு சீமான் அவர்கள். என்னன்னா, நான் வந்து ஜெயலலிதா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது கட்சி ஆரம்பித்தேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கீங்க, ஸோ நான் அப்போவே ஆரம்பிச்சிட்டேன் கட்சியை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு அங்கே ஃபேன்ஸ் இருக்காங்க, இங்கே ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் அகில இந்தியா இல்லை அகில இந்திய அளவில் இல்லாட்டி அகில உலக அளவில் கட்சி ஆரம்பிக்க வேண்டியதுனே, ஏன் தமிழக வெற்றி கழகம்னு போடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இங்கே கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஜனநாயகத்துல எல்லாரும் சுதந்திர மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை. இந்த ஒரு கிரிட்டிசிசம் ஏன் வைக்கிறாருன்னு தெரியல. அண்ட் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டிரைவ் போனாங்க அப்படின்லாம் நிறைய விஷயம் வந்துச்சு. ஸோ அதை பற்றி உங்களுடைய பார்வை என்னன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் அதுக்கு. ஆமாம், அதுவுமே வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு படம் நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து இப்போ இது கரெக்டாக இருக்குமாப்பா, கதை கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு அரசியல் கட்சி ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதுக்கப்புறமா பக்குவப்பட்ட பிறகு அவரை எடுக்க தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அரசியல் ஆரம்பிக்க போறாரு. அவருக்கு வந்து இது புதுசு அப்படிங்கிறதுனால அரசியல் ஆசான்கள், அரசியலில் என்ன சொல்றது, ஒரு முன்னோடியா இருக்கிறவங்க, நமக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் சொல்ல முடியாது, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க, அவங்க கிட்டலாம் கொஞ்சம் அட்வைஸ் கேட்டுக்கிட்டு எப்படி நடத்தணும், எப்படி நடந்து போகணும் அப்படிங்கிற அந்த அறிவுரைகள் கேட்கறதுக்காக சீமான் அவர்களை வந்து அவரோட ஆஃபீஸ்லேயே வந்து மீட் பண்ணதான் வந்து நிறைய பேர் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்துருக்கோம். சீமான் அலுவலகத்தில் விஜய் அவர்களுடைய கார் இருந்ததுன்னு சொல்லி நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து சொல்லி தகவல்களாக கேள்விப்பட்டிருக்கோம். அஃபீஷியல் எந்த ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் ஆகலை. லைக் நாம் தமிழர் கட்சியினரோட உறுப்பினர்களே வந்து நிறைய பேர் வந்து ஆமா விஜய் வந்து சீமானை சந்திச்சது வந்து உண்மைதான், அவரோட அரசியல் ஆலோசனைகளை கேட்டது நிறைய சொல்லியிருக்காங்க, அவரோட அரசியல் ஆலோசனையை கேட்டது அப்படிங்கிறது வந்து உண்மைதான் அப்படிங்கிற பட்சத்துல அதுவுமே கொஞ்சம் பார்க்கப்படுது. ஸோ வந்து என்ன மீட் பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, பட் ஆனாலும் எதிரிய களத்தில் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்து. ஓகே. ஸோ இப்போ நான் சொன்னல நம்ம சேனலில் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. நான் இப்போ களஞ்சியம் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து பேசும்போது என்ன சொன்னார், எங்ககிட்ட வந்து நீங்கள் அட்வைஸ் கேட்குறீங்க, ஆனால் எங்களுடைய அட்வைஸை கேட்டுக்கிட்டு நீங்கள் மாநாட்டு மேடையில் எங்களையே விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு விஜய் செய்த துரோகம் அப்படின்றாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் அவர்கள் போய் சந்திச்சதாவே இருக்கட்டும், விஜய் அவர்கள் சீமானை மட்டும்தான் சந்திச்சாராங்கிறது நமக்கு தெரியாது. மேபி பல தலைவர்களை பார்த்துருக்கலாம், தமிழ் தேசிய தலைவர்களை பார்த்துருக்கலாம், திராவிட தலைவர்களை பார்த்துருக்கலாம், இல்லை நிறைய பேர்கிட்ட போய் ஐடியாலஜி கேட்டிருக்கலாம், ஒரு அட்வைஸாக ஒரு மென்டராக கேட்டிருக்கலாம். பட் யாருமே வாயை திறக்கல. ஏன் இவங்க மட்டும் வந்து 10-15 தடவை வந்து சந்திச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் கான்ஃபிடென்ஷியலாக ஒரு விஷயத்தை வச்சுக்கணும்னு நினைக்கிறத இவங்க வெளியே போட்டு உடைக்கிறாங்க அப்படிங்கிறது, அப்போ இதுவும் கைண்ட் ஆஃப் துரோகம் தானே. ஸோ அப்படி தானே வெளியே பேசப்படும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல விஜய் மேடையில் பேசுனதையும் நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா,
நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா வந்தோமா ஆவும் அப்படின்னு கத்தனோமா கத்திட்டு இருக்க கூடாது. இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு கேட்கும்போது யாரு சொல்றாருன்னு தோணுச்சு? சீமான் அவர்களை சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஓகே. நான் சீமான் அவர்கள் மட்டும் தான் கத்துறாரான்னு கேட்டா கிடையாது. திருமாவளவன் சாருமே ரொம்ப உணர்ச்சி போங்க கத்துவாரு. ஆனா அது கத்துறதுங்கிறத தாண்டி உணர்ச்சியோட ஒரு புரட்சியாளரா அவர் எப்படி ஏன்னா களத்திலேயே நம்ம அவர் அப்படிதான் பார்த்திருக்கோம். அதனால நம்ம அதை அப்படி புரிஞ்சுக்கலாம். பட் ரொம்ப கத்தி நான் அவங்களை எதிர்க்கிறேன் அப்படிங்கிறதுல திருமாவளவன் அவர்கள் வந்து மக்கள் சார்ந்த புரட்சி அப்படி கத்துவாரு. பட் இவர் வந்து எதிர்த்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கட்சியை வந்து விமர்சனம் பண்ணி எதிர்த்து கத்துவாரு. ஸோ அதுதான் வந்து நம்ம ஆவும் அப்படின்னு கத்தி மற்றவங்களை விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் விஜய் மென்ஷன் பண்றாரு. ஸோ அதை வச்சுதான் நம்ம சீமான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இன்னொன்னு மீன் கதை ஒன்று சொல்லியிருப்பாரு. ஒருத்தருக்கு மீன் பிடிக்க தெரியல அப்படின்னா அவங்களுக்கு மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும், அதுக்காக வந்து அவங்களுக்கு மீனை இலவசமா பிடிச்சு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு கதை சீமான் அவர்கள் சொல்லுவார். எப்பவுமே ஒருத்தனுக்கு வாழ்வாதாரத்துக்கு அவன் அடுத்தடுத்து ஃபியூச்சர் ஃபுல்லாக சர்வே பண்ணுறதுக்காக நீங்கள் மீனை பிடிச்சி தான் கொடுக்கணும், அவங்களுக்கு இலவசமாக நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு இங்கே காலங்காலமாக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இலவசங்களை வந்து விமர்சனம் பண்ணுவார். அதை விஜய் வந்து நான் முடிஞ்சவங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்து மீன் பிடிக்க சொல்லுவேன், முடியாதவங்களுக்கு நானே மீனை பிடிச்சி கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். ஸோ ரெண்டுமே நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி ஸோ அதையுமே வந்து சீமான் விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஸோ இப்படி மேடையில் ஒவ்வொரு வரியாக வந்து நீங்கள் எங்களை பற்றியே விமர்சனம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் இவங்களுக்கு ஒரு கோவமாகவே இருந்திருக்கு. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. விஜய் தமிழக வெற்றி கழகத்தோட இதுலேயே வந்து ஒரு கேள்வி இருக்குது. தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றா கலக்க முடியுமா? ஏன்னா தமிழ் தேசியம் சொல்கிறது வேற, திராவிடம் சொல்கிறது வேற. மொழியெல்லாம் ஆன்சர் சொல்லுங்க என்ன அப்படின்னா. இல்லை, திராவிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்தியல் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத தாண்டி ஸோ இப்போ சீமான் வந்து திராவிடம் அப்படின்னாலே பெரியாரை விமர்சனம் செய்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய திமுக அதிமுக அப்படின்ட்டு திராவிடம் சார்ந்த கட்சிகளையும் திராவிட இயக்கங்களையும் விமர்சிக்கிறாங்க. ஐயா கொளத்தூர் மணி அவர்களை பற்றி சீமான் அவர்கள் ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. ஆனால் அவருடைய இயக்கம் கட்சி பேருமே கூட வந்து திராவிடர் விடுதலை கழகம் அப்படின்னு தான் இருக்கும், திவிக. ஸோ எல்லாரையுமே விமர்சிக்கிறாரா சீமான் திராவிடம் சார்ந்து பேசுகிறவங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா திராவிடம் பற்றி முன்னாடியே அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் தான் முதல்ல பேசியிருக்காரு. ஸோ அவரை பற்றி சீமான் விமர்சிப்பாரான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுடைய பார்வை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக வேறையாக இருக்குது திராவிடம் மேலே. திராவிடம் அப்படிங்கிறது ஜஸ்ட் அது ஒரு ஐடியாலஜி, அது ஒரு கருத்தியல் மட்டும்தான். ஓகேவா? ஸோ ஆரியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஆரியம் அப்படின்னா வந்து அது ஒரு பிராமணர்களை இல்லை வந்து RSS அவங்களை சங் பரிவார் இவங்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அது ஒரு கருத்தியல். ஆரியம் அப்படிங்கிறது ஒரு சனாதன கருத்தியல் அப்படிங்கிறது. அதில் வந்து டாமினேஷன் நிறைய இருக்கும், விமனை வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ண முடியாது, இந்த மாதிரிலாம் ஹைரார்கி லெவலில் இவங்க அப்பர் கிளாஸ், இவங்க வந்து லோவர் கிளாஸ், இவங்க தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்ற ஐடியாலஜிலாம் ஆரியத்தில் சனாதனத்தில் இருக்குன்றாங்க. ஸோ அந்த ஒரு ஐடியாலஜியை எதிர்க்கிறதுக்காக வந்த ஒரு விஷயம் தான் திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதை நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டா அது பெருசு கிடையாது அப்படின்ட்டு தான் திருமாவளவன் அவர்கள் எல்லாருமே திராவிடத்துக்கான விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் திராவிடம் அப்படிங்கிறது சீமான் எந்த அளவுக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியல. திராவிடம் அப்படிங்கிறதே வந்து இங்கே கிடையாது. இது வந்து தமிழ்நாடு, தமிழ் மண், தமிழ் தேசம். அதனால தான் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம நாடு அப்படின்னா எனக்கு கண்ட்ரின்னு தானே சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? ஸோ நாடு அப்படிங்கிறது தேசம் அப்படின்னு நான் சொல்கிறேன். தமிழ்நாடு, தமிழ் தேசியம், இந்த மாதிரியான ஒரு கோட்பாடு, இந்த மாதிரியான ஒரு கருத்தியலை கொண்டுக்கிட்டு ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாரோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் ஓகே, எனக்கே இன்னுமே இதை பற்றின ஒரு கிளாரிட்டி கிடையாது. ஸோ ஃப்ராங்காக பேசணும் அப்படின்னா. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு கேட்டால் அது நம்மளால மறுக்க முடியாது. உங்களுக்கே நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு எஜுகேஷன் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்கணும், அதை பாசிபிள் ஆக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தேடி போகிறாங்க. இப்போ என்கிட்ட காசு இல்லை, எனக்கு 10 பைசா எனக்கு வயிறு நிறைய சாப்பிடக்கூட முடியல அப்படின்னும் போது காமராஜர் வந்து காலை உணவு திட்டம் கொண்டு வந்தார், சத்துணவு திட்டம் கொண்டு வந்திருந்தார். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி அதை இன்ஸ்பயர் ஆகி எம்ஜிஆர் கொண்டு வந்தார், கலைஞர் கொண்டு வந்தார், ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு காலை உணவு திட்டம் முதல் கொண்டு இருக்குது. அந்த பசங்களுக்கு நியூட்ரிஷன் போய் சேரணும் அப்படின்றதுக்காகவே என் வீட்டில் என் பிள்ளை இருந்தால் என்னால் சாப்பாடு போட்டு வளர்க்க முடியாது, எனக்கு அதுக்கான வறுமை கிடையாது, அதுதான் எனக்கு அதுக்கான இன்கம் கிடையாது, நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன். சரி, என் பிள்ளைய நான் ஸ்கூலுக்காச்சும் அனுப்பி விடுறேன். யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, பேக் கொடுக்குறாங்க, செப்பல் கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுத்து சோறும் போட்டு என் பிள்ளைக்கு படிப்பும் கொடுக்குறாங்க, அப்படின்னா நான் அனுப்ப மாட்டேனா? ஸோ இந்த மாதிரி விஷயம். சரி, இது பேசிக்காக தேவை அப்படின்னு வச்சுப்போமே.
மற்றபடி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பேசிக் நெசசிட்டிஸ் அவங்களுக்கு தேவைப்பட்டது எல்லாத்தையுமே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே சென்னையில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, நிறைய பிரிட்ஜஸ் இருக்குது அப்படின்னாலுமே அதுக்கு திராவிட கட்சிகள் காரணம். அண்ட் நிறைய தமிழ்நாட்டில் லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்கிறதுக்கும் திராவிட கட்சிகள் தான் காரணம். அவங்க ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தாண்டி இங்கே திராவிட கட்சிகள் நிறைய பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக எடுத்துக்கணும். அதுக்காக அவங்க ஊழல் பண்ணலையா, மக்களுடைய வரிப்பணத்தை வந்து சுரண்டலையா அப்படின்னு கேட்டால் ஓகே பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஒட்டுமொத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மக்களுக்கு நல்லதே பண்ணலையா அப்படின்னு கேட்டால் அதுவும் பண்ணியிருக்காங்க. திராவிட நாடா இல்லை தமிழ்நாடா? தமிழ்நாடு தாங்க. தமிழ்நாடு. அப்புறம் என்ன திராவிடம்? திராவிட நாடுன்னு கிடையாது, அதுதான் சொல்றேன். திராவிடம் அப்படிங்கிறது ஒரு ஐடியாலஜி தான். திராவிட நாடுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி பார்த்தா இங்க இருக்க எல்லா ஸ்டேட்ஸும் திராவிடனல் திருநாடும் திராவிடனல் திருநாடும் அதுதான் சொல்றேன். இங்க வந்து சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து தான் வந்து இது ஒரு திராவிட மண், திராவிட நாடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்னா கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா. ஓகேவா? இது வந்து மொழி வாரியா பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடில இருந்தே, அதாவது பெரியார் வந்து தான் இந்த சொன்னாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடில இருந்தே இது எல்லாமே இருக்கு. ராபர்ட் கால்வெல்லுமே முன்னாடி வந்து தன்னுடைய புத்தகத்துல வந்து கோட் பண்ணியிருக்காரு திராவிடம் பத்தி. அண்ட் அதுக்கு முன்னாடி அயோத்திதாச பண்டிதர் வந்து இதை கோட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பெரியார் தான் அதை கொண்டு வந்தாரு, பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே வந்துச்சு அப்படிங்கிறது பெரியார் நிறைய பண்ணியிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா பெரியார்னால தான் இப்படி இருக்குது திராவிடம் அப்படிங்கிறதே வந்து மாற்றிட்டாங்க மொத்தமாக அப்படிங்கிறது ஒரு தவறான நிலைப்பாடோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்போ சீமானவர்கள் திராவிடத்தையும் பெரியாரையும் விமர்சிக்கிறதா இருந்தால் அயோத்திதாச பண்டிதரையும் விமர்சிக்கணும். அவரால் விமர்சிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவருக்கு இருக்க ஒரு கருத்து முரணோ பெரியாரோடையும் இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகளோடையோ அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகே. கடைசியாக அப்புறம்னா இப்போ என்னன்னா ஆரம்பத்தில் நம்ம பேசின மாதிரி தான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லை அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சீமான் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, என் தம்பி என்ன கொள்கை எடுத்துட்டு வந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்ம அதை வந்து நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பேட்டிகள் வந்து பார்த்துருக்கோம். ஆனால் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொள்கையை அறிவிச்சதுக்கு அப்புறம் கொள்கையில பயங்கரமான முரண் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி அவரை தாக்கி பேசுறது அப்படிங்கிறத எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது ஒன்று. ஸோ சீமான் அவர்கள் இப்போ அப்படி என்ன சொல்லுது, முரண்பாடுகள் அந்த தாக்குற மாதிரி இருக்கிற வார்த்தைகள்லாம் உச்சரிக்கிறதுக்கு காரணம் விஜய் அவர்களுக்கு முதல் மாநாட்டிலே கிடைச்ச ஆதரவுனால ஏற்பட்ட ஒரு பயமா அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, பயமா அப்படிங்கிறது சீமானவர்களுக்கு மட்டும்தான் இருக்காது. பயம்ங்கிறத விட ஒரு பதற்றம் வந்துடுச்சா, ஓட்ஸ் வந்து பிரிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்குது. அது சீமானுக்கு மட்டும்தான் அந்த பதற்றம் இருக்கான்னு கேட்டால் அது எனக்கு தெரியல. மேபி எல்லாருக்குமே அது இருக்கோ, அதனால தான் வந்து ஒன்றும் இல்லை. விஜய் ஜெயிச்சிருவாரா அப்படின்னு கேட்டால் நம்மளால சொல்ல முடியாது. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 99% அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஓட் வந்து கண்டிப்பாக பிரியும். ஓட் ஸ்ப்ளிட் ஆகும்போது ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இங்கே இருக்கும். பட் அந்த சேஞ்ச் என்னவா இருக்கும், அந்த சேஞ்ச் வருங்கிறதுனால தான் இவங்க எல்லாருமே ஒரு பதட்டத்தில் இருக்காங்களோ, முக்கிய கட்சிகள் உட்பட அப்படிங்கிறது எனக்குமே ஒரு கேள்வியாக தான் இருக்குது கௌதம். பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க. பை. ஓகே, தேங்க்யூ. நன்றி. குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பாட்டி இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.